ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடிய சமையல். இன்றைக்கி நம்ம தேங்காய் சாதமும் சிக்கன் குழம்பும் செய்ய போகிறோங்க. எங்கள் பாப்பாவுக்கு பிறந்த நாள், நாங்கள் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸ்பெஷலாக செய்ய போகிறோம். இப்போ சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். 2 கிலோ சிக்கன் குழம்பு செய்ய போகிறோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். நாலு வெங்காயம் கட் பண்ணியிருக்குங்க, சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 வெங்காயம் அரைச்சி எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன். 50 கிராம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க. வீட்டிலே ரெடி பண்ணது இது. கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. 100 கிராம் அளவு இருக்கும். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் வெந்துடுச்சிங்க. நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். 2 கிலோ சிக்கன் எடுத்து நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த சிக்கனில் இந்த மசாலாலே நல்லா ஊறணும். இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லு வராது. மசாலாவோட சிக்கன் நல்லா கொதிச்சிச்சுங்க. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். 1.5 தேங்காய்ங்க அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேங்காய் சேர்த்து கொதிச்சிச்சுங்க. ஒரு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துட்டோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு அளவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிடலாங்க. சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம தேங்காய் சாதம் தாளிச்சிடலாம். தேங்காய் சாதம் செஞ்சுக்கலாங்க. பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சு. 250 கிராம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பட்டை, 3 பிரிஞ்சி இலை, 6 கிராம்பு, 10லேருந்து 15 போல் ஏலக்காய் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பால் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் பால் முதல் பால் சேர்த்துட்டோங்க. இது 2வது பால். 3 கிலோ அரிசி எடுத்தாங்க. 6 டப்பா தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி கொதிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல உப்பு போட்டோன்னா பொங்கு வந்து ஊற்றிடும். இந்த ஸ்டேஜில் தான் உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம்.
நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க. 3 கிலோ அரிசிங்க இது. கலந்து விட்டுக்கலாம். கொத்தமல்லி தூவிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு மூடி போட்டு விட்டுடலாம். தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதுங்க. தேங்காய் சாதம் வந்து திகட்டும், அதனால் 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ மூடி போட்டு தம் போட்டுக்கலாம். வாழை இலை கட் பண்ணுறாங்க பாருங்க. ரெடி ஆயிடுச்சுங்க தேங்காய் சாதம். நல்லா வந்துட்டுருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.